ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2005 ரிலீஸ் ஆன ஸ்டேன்ற மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் டிப்ரெஸ்டான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறப்போ இவரோட வாழ்க்கையிலேயே பல மர்மமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள் டாக்டர் வாழ்க்கையில் நடக்குது, கடைசியில் என்ன தான் ஆச்சு அப்படின்றதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்தை கடைசி வரைக்கும் ஒரு குழப்பமாகவே எடுத்துகிட்டு போய்ட்டு லாஸ்ட்டில் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருப்பானுங்க. அதுக்காக உடனே லாஸ்ட்டில் போய்ட்டு பார்க்கலான்னு ட்விஸ்ட்டை பார்க்காதீங்க, படம் சத்தியமாக புரியாது. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா தான் புரியும். ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம படத்துக்குள்ளே போயிடலாம். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. படத்தை ஓப்பன் பண்ணால் ரோட்டில் ஒரு கார் பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆன கார் எரிஞ்சிட்டு இருக்க அந்த காருக்கு முன்னால் ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். இந்த பையன் பேர் ஹென்றி. இவன் ஆள் பார்க்கவே ஒரு டிப்ரெஸ்டாக இருக்கிற மாதிரியே தான் உட்காந்துட்டு இருக்கான். எதையோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சிடென்ட் ஆன காருக்கு பின்னால் ஏகப்பட்ட கார் டிராஃபிக்கில் நிற்கிது. ஹென்றி என்னமோ மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த மாதிரி அவ்வளோ கூலாக உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துலேருந்து பொறுமையாக நடந்து போகிறான். அங்கே சீனை கட் பண்ணி வேற ஒரு இடத்துல இன்னொருத்தவரை காட்டுறாங்க. இவர் தான் படத்தோட ஹீரோ. இவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டராக இருக்கார். இவரோட வீட்டில் தூக்கத்துலேருந்து கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சு எழுந்திரிச்சவர் அவரோட கையை பார்த்தா கையில் ஒரு ரிங் இருக்குது. அதை பார்த்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்பி நேராக போயிட்டு ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. இந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின் ஒரு டிராயிங் ஆர்டிஸ்டா இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு லிவிங் டுகெதர் லைஃப்ல இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு அதை முடிச்சுட்டு வரேன், ஒரு பேஷண்ட்டை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாரு. அங்கே தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல ஹென்றி, அந்த பையன் அங்கே இருக்கிறான். ஹீரோ போயிட்டு ஹென்றி கிட்ட இன்ட்ரோ ஆகிக்கிறாரு. ஹாய், என்னோட பேர் சாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆகுறாரு. ஹீரோவை பார்த்த ஹென்றி, யார் நீங்க, இதுக்கு முன்னால் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த டாக்டர் எங்க அப்படின்னு கேட்குறான். ஹென்றிக்கு இதுக்கு முன்னால் ஒரு லேடி டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹென்றி இந்த கேள்வியை கேட்க அதுக்கு ஹீரோ, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால என்னை பார்த்துக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க, இனிமேல் நான் தான் உன்னை பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறார். இதை கேட்ட ஹென்றி, இவ்வளோ நாள் அவங்க தான் என்னை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ நீ என்னை பார்த்துக்க போறியா, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு கேட்குறான். உன்னோட ஃபைல்லாம் நான் படித்தேன்ப்பா அப்படின்னு ஹீரோ எவ்வளோ சொல்கிறாரு. இதை கேட்ட ஹென்றி, இப்போதைக்கு உங்ககிட்ட பேச எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மழை வரத்துக்குள்ளே நான் இங்கேருந்து கிளம்பணும், நான் போயிட்டு வரேன், இன்னொரு நாள் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அடுத்து ஹீரோயினை மீட் பண்ணி பேசுகிறாரு. ஹீரோயின் கிட்ட ஹென்ரியை பற்றி சொல்கிறாரு. நான் காலையில் ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணேன், அவன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஆள் பார்க்கவே டிப்ரெஸ்டாக இருந்தான், ஆனால் என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேறான், நீ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நானும் ஒரு பேஷண்ட்டாக தான் இருந்தேன், என்னையே நீங்கள் சரி பண்ணி கூப்பிட்டுட்டு வந்துட்டீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக ஹீரோயினும் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நோயாளியாக தான் இருந்திருப்பா. பிளேடை வச்சு கையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு வேறு லெவல் பண்ணியிருப்பா. ஒரு வழியாக ஹீரோ தான் ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வருவார். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்க சுல்லுன்னு வெயில் அடிச்ச அந்த இடத்துல மழை வர ஆரம்பிக்குது. ஹென்றி சொன்ன மாதிரியே ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு கார் போயிட்டு இருக்கு. அந்த கார்ல ஒரு பொண்ணு யாருக்கிட்டயோ பேசிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணு யாரு என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட ஹென்றி சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு இல்ல. ஸோ ஹென்றி கேஸ் மேலே ஹீரோவுக்கு பயங்கர ஆர்வம் வந்துடுது. ஹென்ரியை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹென்ரிக்கு இதுக்கு முன்னால் ட்ரீட்மெண்ட் கொடுத்த லேடி டாக்டருக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் அந்த டாக்டர் ஃபோன் எடுக்கல. ஸோ ஹீரோ ஃபோனை வச்சுட்டு அடுத்து ஹீரோயின் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. காலையில் அந்த பையன் என்கிட்ட மழை வரும்ன்ட்டு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரியே மழை வந்துருச்சு, எனக்கு எப்படின்னே புரியல அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின், அவன் ஏதாச்சும் வெதர் ரிப்போர்ட் பார்த்து சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ, இல்லை நான் வெதர் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணிட்டேன், இன்றைக்கி அந்த மாதிரி மழை வரும்னு யாருமே சொல்லலை, அவன் எப்படி சொன்னானே எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோ கேட்க, அவன் ஏதோ எதாச்சியாக அடிச்சு விட்ருப்பான், அது ஃபுல்கில் நடந்திருக்கும், விடுங்க அப்படின்னு சமாதானப்படுத்திடுறான். அடுத்த நாள் ஹீரோ அவரோட கிளினிக்கில் இருக்கிறப்போ ஹென்றி அந்த கிளினிக்கு வரான். அவனை பார்த்த ஹீரோ ஷாக் ஆகிறாரு. என்னடா, என்னை இனிமேல் பார்க்கவே வரமாட்டேன்னு நினச்சேன், திடீர்னு வந்து நிற்கிற அப்படின்னு கேட்க, உங்களால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும்ன்ட்டு நான் நம்புகிறேன், அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு ஹென்றி சொல்கிறான். சரி, உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை, இப்போவாச்சும் என்கிட்ட சொல்லாம்ப்பா அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அப்போ தான் ஹென்றி சொல்கிறான், எனக்கு ஏகப்பட்ட வாய்ஸ் என்னோட மைண்டில் கேட்டுகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு ஹென்றி சொல்ல, ஹீரோ ஒரு நோட் எடுத்து ஹென்றி கிட்ட கொடுத்து, உனக்கு என்ன வாய்ஸ்லாம் கேட்குதோ அதை நீ வந்து பேப்பரில் எழுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. வேறு யாரோ ஒரு டாக்டர் ஹீரோவுக்கு கால் பண்ணுறாரு. ஹீரோ ஒரு 5 செகண்ட் அந்த கால் எடுத்து பேசிட்டு அடுத்து ஹென்றி எழுதி வச்ச நோட்டை வாங்கி பார்க்குறாரு. இப்போ ஹீரோ அந்த ஃபோனில் பேசினார்ல ஒரு 5 செகண்டு, அந்த டைலாக்கை ஹென்றி அந்த நோட்டில் எழுதி வச்சுருக்கான்.
இதை பார்த்த ஹீரோ, டேய் இப்போதான்டா நான் இந்த டைலாக்கை பேசினேன், இது உன்னோட கற்பனையில் தோன்ற டைலாக் இல்லை, இதெல்லாம் ரியலாகவே நடக்கிறது அப்படின்னு ஹீரோ சொல்கிறார். அதுக்கப்புறம் ஹென்றி, இல்லை எனக்கு இந்த டைலாக் மட்டும் இல்லை ஏகப்பட்ட டைலாக் தோணுது, ஹென்றி என் கூடவே இரு, எங்களை விட்டு போயிடாத அப்படின்னு யாரோ என் காதில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரியே எனக்கு தெரியுது அப்படின்னு ஹென்றி சொல்கிறான். சரி ஃபைனலாக என்ன தான் உனக்கு தோணுது, என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு ஹீரோ ஹென்ரிகிட்ட கேட்குறாரு. அப்போ ஹென்றி எழுந்திரிச்சு வந்து அந்த ரூமோட டோரை மூடிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ, தற்கொலை பண்ணிக்க போறியா, எதுக்குடா அப்படின்னு கேட்குறாரு. நான் யாருக்கோ ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி என்னோட உள்ளுணர்வு சொல்லுது, ஸோ நான் சனிக்கிழமை நைட்டு சூசைட் பண்ணிட்டு சித்திர போகிறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ பயங்கரமான ஒரு உச்சக்கட்ட ஷாக்கில் நிற்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோ இந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ ரோட்டில் சில சம்பவங்கள் நடக்குது. ஒரு அம்மா ஒரு சின்ன பையனை கூப்பிட்டுட்டு வராங்க. அந்த சின்ன பையன் தடிக்கு விழுந்துடுறான். அவன் கையில் இருந்த பலூன் பறந்து போயிடுது. அதை பிடிக்க ஒரு தாத்தா ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அந்த பலூனை பிடிக்க முடியல. அப்போ அந்த அம்மா தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, விடுங்க பலூன் தானே நான் பார்க்கில் வாங்கி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த தாத்தா இன்னொரு 4 பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு பியானோவை கீழே இருந்து மேலே ஏற்றிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹென்றி எங்கே இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை போயிட்டு மீட் பண்ணுறாரு. ஹென்றி ஒரு டிராயிங் காம்படிஷனில் இருக்கான். அப்போ தான் நமக்கு தெரியுது ஹென்ரியும் ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, இன்னமும் நீ டிராயிங்லாம் பண்ணுவியாடா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் டிராயிங் வரையறதெல்லாம் விட்டுட்டேன், இந்த டிராயிங் ஃபீல்டுலேயே என்னோட ரோல் மாடல் டைசன் அப்படின்ற ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறான். இந்த பிகாசோ மாதிரி டைசன்ற ஒருத்தர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஹென்றி சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்ட ஹீரோ அடுத்து அந்த சூசைட் விஷயத்தை பற்றி ஹென்றி கிட்ட கேட்குறாரு. நீ மாட்டுக்கு அசால்ட்டாக சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறியே, உன்னோட அம்மா அப்பாலாம் உன்னை நினச்சி ஃபீல் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹென்றி சொல்கிறான், இருந்தால் தானே ஃபீல் பண்ணுறதுக்கு, அவங்க மண்ணோட மண்ணாக போய் பல வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ கொஞ்சம் ஃபீலிங் ஆகிடுறாரு. சாரிப்பா தெரியாமல் கேட்டுட்டேன். சரி அம்மா அப்பா இல்லை, ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி யாரும் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே ஹென்றி எத்தீனா அப்படின்ற ஒரு பொண்ணை பற்றி சொல்கிறான். இந்த பொண்ணு ஒரு ஹோட்டலில் வெயிட்ரஸாக இருந்திருக்கு. ஹென்றி 2-3 தடவை அந்த ஹோட்டலுக்கு போகிறப்போ அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் பழக்கமாயிருக்கு. கல்யாணம் வரைக்கும் போயிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு எங்கேயோ காணாமல் போயிட்டா. இந்த விஷயத்தை ஹென்றி ஹீரோ கிட்ட சொல்கிறான். காணாமல் போயிட்டானா என்ன அர்த்தம், எங்கடா போனா அப்படின்னு கேட்க ஹென்றி எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த சீனில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சின்னதாக சண்டை வருது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, ஹீரோயினும் ஒரு மனநல பாதிக்கப்பட்டு இப்போ திரும்பி வந்தவதா அப்படின்னு. ஸோ அவள் ரெகுலராக ஒரு மெடிசன் ஒன்று எடுத்துப்பா. அந்த மெடிசன் அவன் சரியாக போடுறதில்ல அப்படின்னு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சண்டை ஒன்று வருது. சண்டை கண்டெல்லாம் நடந்து முடிஞ்சு 2 பேரும் சமாதானம் ஆகிடுறாங்க. அடுத்து ஹீரோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வெளியே போகிறப்போ ஹீரோயின் ஹீரோவை ஹென்ரின்ற பேரை சொல்லி கூப்பிடுறா. ஹென்றி நீ உன்னோட பேக்கை மறந்து வச்சிட்ட பாரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ ஷாக் ஆகி திரும்புறாரு. என்ன சொன்ன இப்போ, நீ என்னை ஹென்ரின்னு பேர் சொல்லி தானே கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின், பல வருஷமாக நான் உன் கூட இருக்கேன், உன்னோட பேர் சாம்னு எனக்கு தெரியும், நான் ஏன் உன்னை ஹென்ரின்னு கூப்பிட போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ பயங்கர குழப்பமாயிடுறாரு. இல்லை எனக்கு ஹென்ரின்னு கூப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு, ஒருவேளை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு கண்ணு தெரியாத தாத்தா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த தாத்தாவும் ஒரு டாக்டராக இருக்கவர் தான். இவர் பேரை பிளைண்ட் தாத்தா அப்படின்னு வச்சுப்போம். பிளைண்ட் தாத்தாவுக்கும் ஹீரோக்கும் ரொம்ப நாளாக பழக்கம் இருக்குது. இப்போ 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே செஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ பிளைண்ட் தாத்தா ஹீரோ கிட்ட ஹீரோயினை பற்றி கேட்குறாரு, உனக்கு அவளுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படா போகுது அப்படின்னு. உடனே ஹீரோ ஒரு ரிங் எடுத்து அந்த தாத்தா கிட்ட கொடுக்குறாரு. இந்த ரிங்கை போட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு ஹென்றி வரான். ஹென்ரியை பார்த்த ஹீரோ ஷாக் ஆகுறாரு. டே இங்கே என்னடா பண்ணுற, இங்கே எப்படி வந்த, இந்த இடம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன், உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று பேசணும் அப்படின்னு ஹென்றி சொல்கிறான். அப்போ ஹீரோ அங்கே இருந்த பிளைண்டு தாத்தா கிட்ட ஹென்ரியை இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஹென்ரின்னு என்னோட ஒரு பேஷண்ட் வந்திருக்கான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, பிளைண்டு தாத்தா எழுந்திரிச்சு ஹென்றி கிட்ட கையை கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ அங்கே இருந்த ஹென்றி பிளைண்டு தாத்தாவோட மூஞ்சை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிறான். ஷாக் ஆகி ஒரு 2 நிமிஷம் பேசாமல் உறைஞ்சு போய் நிற்கிறான். என்னடா ஆச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க, நீங்கள் இன்னும் சாகாமல் இருக்கீங்களா அப்படின்னு ஹென்றி பிளைண்டு தாத்தாவை பார்த்து கேட்குறான். டேய் குத்துக்கல் மாதிரி நிற்கிறேன், என்ன போய் சாகாமல் இருக்கேன்னு கேட்குற அப்படின்னு பிளைண்டு தாத்தா கேட்குறாரு. உடனே ஹீரோ பிளைண்ட் தாத்தா சமாதானப்படுத்துறாரு. இல்லை அவன் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே பிளைண்டு தாத்தா, சரி உனக்கும் பேஷண்ட்டுக்கும் 1000 இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அடுத்து ஹீரோ ஹென்றி கிட்ட போயிட்டு, என்னடா ஆச்சு அவரை போயிட்டு சாவலையான்னு கேட்குறியே அப்படின்னு கேட்குறப்போ தான் ஹென்றி ஒரு விஷயம் சொல்கிறான். அவர் யார் தெரியுமா, அவர் என்னோட அப்பா, அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே செத்து போயிட்டாரு, அவர் செத்து போனதை நான் என் கண்ணால் பார்த்தேன், இப்போ எப்படி அவர் உயிரோடு இருக்காரு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஹென்றி சொல்கிறான். அப்போ ஹீரோவும் எவ்வளோ சொல்கிறாரு, டே எனக்கு அவரை ரொம்ப வருஷமாக தெரியும்டா, அவருக்கு குழந்தை குட்டின்னு யாருமே இல்லடா அப்படின்னு சொல்ல ஹென்றி செம்ம டென்ஷன் ஆகிறான். என்னோட சொந்த அப்பாவை எனக்கு தெரியாதா,
எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியக்காரனாக ட்ரை பண்ணுறீங்களா? எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனால் ஒன்று, நான் சூசைட் பண்ணிக்கிற பிளானை மட்டும் மாற்றிக்க மாட்டேன். இனிமேல் நான் உங்களை பார்க்க கூட வரமாட்டேன். நான் சூசைட் பண்ணி தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த சீனில் ஹென்றி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஒரு அம்மா ஒரு சின்ன பையனை கூப்பிட்டுட்டு வராங்க. நம்ம ஒரு சீனில் பார்த்தோம்ல, பலூனை பறக்க விட்ட சின்ன பையன், அவன் தான் அவன். அந்த இடத்துக்கு வந்த சின்ன பையன் ஹென்ரியை பார்த்து, அம்மா இவன் செத்துருவானாமா அப்படின்னு கேட்குறான். அந்த அம்மா அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. சம்மந்தமே இல்லாமல் இந்த சின்ன பையன் ஏன்டா ஹென்ரியை பார்த்து இப்படி பேசினா அப்படின்னு தெரியாமல் நம்ம முடிச்சுக்கிட்டே இருக்க அங்கே சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ஹீரோவை காட்டுறாங்க. ஹென்ரிக்கு இதுக்கு முன்னால் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்களே லேடி டாக்டர், அவங்க ஃபோனே எடுக்கல அப்படின்னு டேரெக்டாக ஹீரோ அவங்க வீட்டில் போயிட்டு மீட் பண்ணுறாரு. அவள் பைத்தியக்காரி மாதிரி உட்காந்துருக்கா. வீட்டில் லைட்டு கீட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஜன்னல்லாம் மூடிட்டு உட்காந்துருக்கா. அங்கே போன ஹீரோ அவகிட்ட பேசுகிறாரு. அந்த லேடி டாக்டர் சம்மந்தமே இல்லாமல் நான் அவனை தொடவே இல்லை, நான் அவனை எதுவுமே பண்ணல அப்படின்னு அவள் சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ என்ன புலம்பிக்கிட்டே இருக்கா அப்படின்னு அங்கேருந்து ஒரு மாத்திரையை பார்க்குறாரு. இவன் மாத்திரையை கொஞ்சம் ஓவராக போட்டிருக்கிறதுனால இவன் கொஞ்சம் போதையில் இருக்கா போல், அதான் இந்த மாதிரி உளறிட்டு இருக்கா, குளிச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவளை ஷவருக்கு கூப்பிட்டுட்டு போகிறாரு. அங்கே உட்கார வச்சு ஹென்ரியை பற்றி கேட்குறாரு. அப்போ தான் அந்த லேடி டாக்டர் சொல்கிறா, என்கிட்ட கேட்கறதுக்கு நீ அவனோட அம்மா கிட்ட போய் கேட்கலாமே அப்படின்னு. இதை கேட்ட ஹீரோ இன்னமும் குழப்பமாயிடுறாரு. ஏன்னா அவனோட அப்பா அம்மா செத்துட்டாங்கன்னு தானே ஹென்றி சொல்லியிருப்பான். அவனோட அம்மா செத்துட்டாங்கன்னு என்கிட்ட சொன்னானே அப்படின்னு ஹீரோ கேட்க, செத்துட்டாங்களா உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த லேடி டாக்டர் கேட்டு அவள் ஒரு வீட்டு அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறான். அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா செத்து போனதாக சொன்ன ஹென்ரியோட அம்மா உயிரோடு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஹீரோ பேசுகிறாரு, நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டராக இருக்கேன், உங்கள் பையனுக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன், இப்போ அவன் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறான், ஏன் அந்த மாதிரி சொல்கிறான், உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஹென்ரியோட அம்மா ஹீரோ பேசுகிற எதையுமே காது கொடுத்து கேட்காம சம்மந்தம் இல்லாமல் ஒன்று பேசுகிறாங்க. வீட்டுக்குள்ளே ஹீரோவை கூப்பிட்டுட்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு நாயை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, நீ வீட்டுக்கு வந்தாலே பசியாக இருப்பல்ல, இரு நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அப்போ வெளியே இருந்த நாய் ஹீரோவை பார்த்து உரிமை, ஹீரோ பயந்துக்கிட்டு இவரும் கிச்சனுக்குள்ளேயே போகிறாரு. கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல ஹென்ரியோட அம்மாவை காணோம். அவங்களோட குரல் வெளியே கேட்குது. ஹீரோவும் கிச்சனை விட்டு வெளியே வராரு. ஹென்ரியோட அம்மா ஹீரோவை பார்த்து ஹென்ரியோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஹென்றி இப்போவாச்சும் வீட்டுக்கு வந்தியே, இப்போவாச்சும் உனக்கு அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோ, நான் அவங்க பையன் இல்லை, நான் அவனுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஹென்ரியோட அம்மா தலையிலேருந்து பிளட்டு வருது. இதை பார்த்த ஹீரோ மிரண்டு போய் அவங்க கிட்ட போயிட்டு, என்ன திடீர்னு உங்கள் தலையிலேருந்து பிளட் வருது, நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணவா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ அங்கே இருந்த நாய் ஹீரோவோட கையை கவ்வ ஆரம்பிக்குது. ஹீரோ வலி தாங்க முடியாமல் துடிச்சு மயக்கமாயி விழுந்துடுறாரு. அவர் கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. ஒரு நர்ஸ் வந்து ஊசி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரன் வரான். போலீஸ்காரன் ஹீரோ கிட்ட வந்து என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ ஹீரோ நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதை கேட்ட போலீஸ்காரன், ஹென்ரியோட அம்மா கிட்டே நீங்கள் பேசுனீங்களா, நல்லா தெரியுமா அப்படின்னு ஹீரோவை பார்த்து ஒரு கேவலமான லுக் விட்டுக்கிட்டே கேட்குறான். ஹீரோவும் சொல்கிறாரு, ஆமாம் நான் அவங்ககிட்ட தான் பேசினேன், அவங்க தலையிலேருந்து பிளட்டுலாம் கூட வந்ததுங்க அப்படின்னு சொல்ல அந்த போலீஸ்காரன், அதுக்கு சான்ஸே இல்லை, நான் பல வருஷமாக இந்த ஏரியாவில் போலீஸ்காரனாக இருக்கேன், அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே செத்து போயிட்டாங்க, அவங்களோட ஃபியூனரலுக்கே நான் போயிருக்கேன், அப்படி இருக்கப்போ நீங்கள் எப்படி அவங்ககிட்ட பேச முடியும் அப்படின்னு அந்த போலீஸ்காரன் கேட்குறான். இதை கேட்ட ஹீரோ, நான் 2 மணி நேரத்துக்கு முன்னால் தாங்க பேசினேன், எப்படிங்க நீங்கள் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த போலீஸ்காரனும் ஹீரோ கிட்ட, சரி வேற யாரோ உங்ககிட்ட விளையாண்டுருப்பாங்க, நான் அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் முழிச்சின்னு உட்காந்துருக்காரு. அடுத்த நாள் ஹீரோ ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஒரு சீனில் பார்த்தோம்ல, பியானோ ஒரு தாத்தா ஏற்றிக்கிட்டே இருப்பார், ஒரு அம்மா ஒரு குழந்தைய கூப்பிட்டு வருவாங்க, குழந்தையோட பலூன் பறக்கும். இந்த சீன்லாம் பார்த்தோம்ல, இந்த எக்ஸாக்ட் சினாரியோ டைலாக் கூட மாறாமல் அந்த இடத்துல நடக்குது. அந்த அம்மா அதே மாதிரி சொல்கிறாங்க, பலூன் தானே நான் பார்க்கில் வாங்கி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சேமாக நடக்குது. இதை பார்த்த ஹீரோ மிரண்டு போயிடுறாரு, என்னடா நடக்குது அப்படின்னு. 2 நாளைக்கு முன்னால் தானே இந்த சீனை பார்த்தோம், திருப்பி அதே மாதிரி நடக்குதே அப்படின்னு ஹீரோ குழம்பி போயிட்டு பியானோ தூக்குற தாத்தாட்ட போயிட்டு கேட்குறாரு, 2 நாளைக்கு முன்னால் இதே மாதிரி வந்து பியானோ தூக்குனீங்களா அப்படின்னு. அந்த தாத்தா வேலையில் இருந்த பிஸியில் ஹீரோ கேட்குற எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டாரு. ஹீரோ மண்டை காஞ்சி போய் வீட்டுக்கு வர்றாரு. இப்போ நடக்க போகிற சீனை பார்த்தா நமக்கு மண்டை காய்ஞ்சிரும். நான்லாம் இந்த சீனை பார்க்குறப்போ வேறு லெவல் பைத்தியக்காரனாகவே ஆயிட்டேன். ஏன்னா ஹீரோ வீட்டு கதவை தட்டுறாரு, ஹீரோயின் கதவை திறக்கிறா. டிப்ரெஷனில் இருந்த ஹீரோ ஹீரோயினை கட்டி பிடிக்கிறாரு. ஹீரோயின் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறா. இதே சீன் ரிப்பீட்டடாக 4 தடவை நடக்குது. அதே மாதிரி ஹீரோ வீட்டு கதவை தட்டுறாரு, உள்ளே வராரு, ஹீரோயினை கட்டி பிடிக்கிறாரு, ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கேட்குறா. இதுவே திருப்பி திருப்பி டைலாக் கூட மறாமல் 4 தடவை நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னே புரியல. உள்ள ஹீரோ டிப்ரெஷனில் வர, அதுக்கப்புறம் ஹீரோயின் உட்கார வச்சு சமாதானப்படுத்தி ஹீரோவை தூங்க வச்சுட்டு அவள் கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் ஹீரோ கண்ணை முடிச்சு பார்க்குறாரு, வீட்டில் ஹீரோயின் இல்லை.
தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்ச ஹீரோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு கிளம்புறாரு. ஹென்றி ஒரு சீனில் சொல்லியிருப்பான்ல, எத்தினான்னு எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, அவள் ஒரு ஹோட்டலில் வெயிட்ரஸாக இருந்தான்ட்டு. ஆனால் எந்த ஹோட்டலில் அவன் சொல்லியிருக்க மாட்டான். ஸோ ஹீரோ ஒரு டாக்ஸியை பிடிச்சி அந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லா ஹோட்டலுக்கும் போகிறாரு. ஒரு ஹோட்டலுக்கும் போயிட்டு எத்தினான்ற பேரை சொல்லி விசாரிக்கிறாரு. கிட்டத்தட்ட 20-30 ஹோட்டலில் தேடியும் அந்த பொண்ணை யாருமே தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியாக ஒரு ஹோட்டலில் இருக்கிற ஒரு வெயிட்ரஸ், கருப்பாக ஒரு பொண்ணு, இவ்வளோ பிளாக்கின்னு வச்சுப்போமே, அந்த பொண்ணுக்கு எத்தினான்ற ஒரு பொண்ணை தெரியும் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, இப்போ அவள் இங்கே வேலை செய்யலை, வேற ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னு அந்த அட்ரஸை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புகிறான். ஹீரோ அந்த அட்ரஸுக்கு போயிட்டு பார்க்குறாரு. அங்கே எத்தினான்ற ஒரு பொண்ணு இருக்கா. நம்ம ஒரு சீனில் பார்த்தோம்ல, ஒரு கார் போய்கிட்டே இருக்கும், அந்த காருக்குள்ளே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு வர மாதிரி, அந்த பொண்ணு தான் இவ. ஹீரோ இந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்குறப்போ அந்த பொண்ணும் கருப்பாக ஒரு பையனும் இருக்காங்க. நம்மளே எக்ஸாமுக்கு படிப்போம்ல, ஒருத்தவன் கேள்வி கேட்பான், இன்னொருத்தவன் அதுக்கு உண்டான பதிலெல்லாம் சொல்லிட்டு இருப்போம்ல, அதே மாதிரி அங்கே ஒரு சீன் நடந்துட்டு இருக்கு. கருப்பாக இருக்கிறவன் அந்த பொண்ணுக்கிட்ட கேள்வி கேட்குறான், எத்தினா அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கருப்பன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. ஹென்ரின்றவன் உனக்கு தெரியுமா, நீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. இதை கேட்ட அந்த பொண்ணு, நான் ஹோட்டலில் வெயிட்ரஸாக இருக்கிறப்போ அவன் 2-3 தடவை ஹோட்டலுக்கு வந்திருக்கிறான், பேசியிருக்கிறோம், மிச்சப்படி நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிடுறான். உடனே ஹீரோ, இல்லை அவன் தான் நீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னான், அதனால தான் நான் கேட்டேன், சரி அவனை பற்றின டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணும் சொல்கிறான், அவன் அடிக்கடி ஒரு புக் ஸ்டோர் போவான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், வேணா வாங்க அந்த புக் ஸ்டோரை காட்டுறேன் அப்படின்னு அந்த புக் ஸ்டோர் பேரையும் சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டுருக்கா. படிக்கட்டில் ஹீரோவும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு முன்னால் நடந்து போயிட்டுருக்கா. ஒரு கட்டத்தில் முன்னால் போயிட்டு இருந்த எத்தினாவை காணோம். ஹீரோ தேடிட்டே இருக்காரு, எத்தினா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு படிக்கட்டுக்கே நடந்து போய்கிட்டே இருக்காரு. கடைசி வரைக்கும் எத்தினாவை காணோம். ஒரு கட்டத்தில் ஹீரோ தடுமாறி அப்படியே கீழே ஊந்துடுறாரு அந்த படிக்கட்டில் சரிஞ்சு. இவர் ஒரு மோதிரம் வச்சிருப்பார்ல ஹீரோயினுக்கு கொடுக்கறதுக்காக, அந்த மோதிரம் தவறி அப்படியே கீழே உழுது. கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பார்க்குறாரு ஹீரோ. மேலே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்கு. இவர் எந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி வந்தாரோ அதே இடத்துல சவுண்டு கேட்குது. ஸோ இவர் திரும்பவும் மேலே போயிட்டு பார்த்தா, இவர் ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துக்கு வரப்போ கருப்பனும் எத்தினாவும் கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, சேம் சீனு எப்பவும் போல் டைலாக் மாறாமல் அதே மாதிரியே நடக்குது. இதை பார்த்த உடனே ஹீரோ குழப்பத்தின் உச்சகட்டத்துக்கே போயிடுறாரு. அங்கேருந்து பயத்தில் கிளம்பி போயிடுறாரு, என்ன நடக்குதுன்னே தெரியாமல். அடுத்த சீனில் ஹென்ரியை காட்டுறாங்க. ஹென்றி பிளைண்டு தாத்தா வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட, அப்பா நான் தான்ப்பா அவங்க பையன் ஹென்றி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பிளைண்டு தாத்தா தான் ஒரு சீனில் ஹென்ரியை மீட் பண்ணியிருப்பார் இல்லை அந்த செஸ் விளையாடுறப்போ. ஸோ இவன் தான் வந்திருக்கான், இவன் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச அந்த பிளைண்டு தாத்தா அவங்ககிட்ட போயிட்டு, நீ தப்பான ஆளை வந்து சூஸ் பண்ணியிருக்காப்பா, நான் அவனோட அப்பா இல்லைப்பா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நீ டிப்ரெஷனில் இருக்கிற, அதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்போ ஹென்றி பிளைண்டு தாத்தாவோட கண்ணில் கையை வைக்கிறான். கண்ணில் அவன் கையை வச்சுட்டு கையை எடுத்த உடனே இதுவரை வரைக்கும் கண்ணு தெரியாத பிளைண்டு தாத்தாக்கு கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ பிளைண்டாக இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கண்ணு தெரிஞ்ச இந்த உலகமே புதுசாக தெரியும்ல. ஸோ ஒரு சந்தோஷம் கலந்த அதிர்ச்சி தானே அவங்களுக்கு ஆகும். அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியில் பிளைண்டு தாத்தா இருக்கிறாரு. கண்ணு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஹென்றி அவர் பார்த்து, யார் சாமி நீ, எங்கேருந்து வந்திருக்க, உனக்கு எப்படா இவ்வளோ பவர் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹென்றி, அதெல்லாம் விடுங்கப்பா, நான் உங்களுக்கு பண்ண தப்புக்கு இது நான் ஒரு பிராயச்சித்தமாக எடுத்துக்கிறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி அங்கேருந்து கிளம்பி போகிறான். இவன் என்ன தப்பு பண்ணான், எதுக்கு மன்னிப்பு கேட்குறான் அப்படின்றது எதுவுமே தெரியல. பிளைண்டு தாத்தா அவனையே பார்த்துட்டு நிற்கிறாரு. அந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. எத்தினா ஒரு புக் ஸ்டோர் சொன்னார்ல, அந்த புக் ஸ்டோருக்கு போயிட்டு ஹென்ரியை பற்றி விசாரிக்கிறாரு. அந்த புக் ஸ்டோரில் இருக்கவரும் சொல்கிறாரு, ஆமாம் ஹென்ரின்றவன் இங்கே அடிக்கடி வருவான், வந்தாலே டைசன்ன்ற ஒரு ஆர்டிஸ்ட் எதுன புக்கை தான் எடுத்துகிட்டு போவான் அப்படின்றத சொல்கிறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு சீனில் ஹென்றி சொல்லியிருப்பான்ல ஹீரோ கிட்ட, டைசன்ன்ற ஆர்டிஸ்ட் தான் என்னோட ரோல் மாடல் அப்படின்னு. டைசன் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டாரு அப்படின்ற பேசிக் விஷயம் ஹீரோவுக்கு தெரியும். ஆனால் அவரோட முழு வாழ்க்கை வரலாறு தெரியாது. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. ஏன்னா ஹீரோயின் ஒரு டிராயிங் ஆர்டிஸ்டாக தானே இருக்கா. ஸோ இவளுக்கு டைசனை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுனால அவளுக்கு கால் பண்ணி கேட்குறாரு டைசனோட வாழ்க்கை வரலாறு. அவளும் சொல்கிறா, டைசன் 18 வயசு இருக்கிறப்போ அவர் வரையறதெல்லாம் நிறுத்திட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டாரு. அவரோட 21வது வயசு வரப்போ கரெக்டாக 21வது பிறந்தநாள் அன்னைக்கு நைட் அவர் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறா. அவர் எதுக்கு சூசைட் பண்ணிட்டாருன்னா, நார்மலாக இந்த ஆர்ட்லாம் வரையுவோம்ல, அதோட சூசைட் பண்ணிட்டு செத்து போகிறத ஒரு பெரிய ஆர்ட்டாக அவர் கருதி இருக்காரு. இந்த விஜய் சேதுபதி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நம்ம சாவு நம்ம கையிலன்றப்போ ஒரு தனி கெத்து தானே சார், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அவர் எந்த இடத்துல சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஹீரோ கேட்க, அவள் ஒரு பிரிட்ஜோட பேர் சொல்கிறா. எதுக்கு இதை ஹீரோ கேட்குறாருன்னா,
ஹென்றி சூசைட் பண்ணிட்டு சாவ போறேன்னு சொல்லியிருப்பான்ல, அந்த நாள் இன்னைக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தான் ஹென்ரியோட 21வது பிறந்த நாளும் கூட. ஒரு சீனில் ஹென்றி ஹீரோ கிட்ட பேசுகிறப்போ சொல்லியிருப்பான், என்னோட 21வது பிறந்த நாள் அன்னைக்கு தான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு. ஸோ ஹென்றி அவன் ரோல் மாடலாக எடுத்துக்கிற டைசன் எப்படி செத்து போனாரோ அதே மாதிரி தான் இவனும் சூசைட் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு ஹீரோ கெஸ் பண்ணி, ஹீரோயின் ஒரு பாலம் பேர் சொன்னார்ல, அந்த டைசன் செத்து போன பாலம், அந்த பாலத்துக்கு போய் பார்க்குறாரு. இவர் கெஸ் பண்ண மாதிரியே கரெக்டாக கையில் துப்பாக்கியோட ஹென்றி அந்த பாலத்தில் நிற்கிறான். அவனை போயிட்டு சமாதானப்படுத்த ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்றாரு. இவங்க நின்று பேசிட்டு இருக்க அந்த பிரிட்ஜை சுற்றி ஏதோ ஒரு பிளர்ரா ஒரு வேவ் ஓடிட்டு இருக்க மாதிரியே காட்டுறாங்க. அந்த இடமே ஒரு இல்யூஷனில் இருக்கிற மாதிரியே இருக்கு. ஹீரோ ஹென்றி கிட்ட சொல்றாரு, சாவறதுல ஒரு சொல்யூஷனே இல்லை, உன் கண்ணை திறந்து இந்த உலகத்தை பாரு, இந்த உலகத்தில் பார்க்கறதுக்கு நிறையா இருக்கு, செத்து போய் என்ன பண்ண போற அப்படி இப்படின்னு கேட்குறாரு. ஹென்றி எதுக்குமே சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. நீங்கள் என்னை காப்பாற்ற எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியுது, ஆனால் டைம் லேட் ஆகிடுச்சு, நான் பண்ண தப்புக்கு எனக்கு இதுதான் தண்டனை, நான் சாவறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அவன் கையில் இருந்த கன் எடுத்து அவன் வாய்க்குள்ளே விட்டுட்டு ஷூட் பண்ணிக்கிறான். இதை பார்க்க முடியாமல் ஹீரோ அப்படியே திரும்பிக்கிறாரு. இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறானுங்க. இப்போ தான் நம்ம பார்த்த குழப்பமான விஷயம் எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்த எல்லா கேரக்டரையும் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. நம்ம படத்தை ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி காட்டினாங்கல்ல, அந்த இடத்துல காட்டுறாங்க. ஹென்றி அடிபட்டு படுத்திருக்கான். ஹீரோ அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அதே இடத்துல தான் ஹென்ரிக்கு ஒரு லேடி டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தான்னு சொல்லியிருந்தோம்ல, அவளும் நிற்கிறா. அவள் ஹீரோ கிட்ட சொல்கிறா, நான் அவனை தொடவே இல்லை, நான் அவனை எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்கிறா. இதே டைலாக தான் ஹீரோ அந்த டாக்டரை மீட் பண்ண போகிறப்போ அவள் சொல்லியிருப்பா. ஹீரோ ஹென்ரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கப்போ தான் அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு மீட்டே பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நான் ஒரு நர்ஸாக இருக்கேன், நான் என்ன ஆச்சுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹென்ரியை பார்த்துட்ருக்கா. கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அந்த காருக்குள்ளே போயிட்டு யார் யார் இருக்காங்க அப்படின்னு ஹீரோ பார்க்குறாரு. அங்கே 3 டெட் பாடி இருக்குது. அதில் ஒன்று எத்தினா, இன்னொன்று ஹென்ரியோட அம்மா, 3வது பிளைண்டு தாத்தா. இவங்க 3 பேரும் செத்து போய் கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு வந்த ஹீரோயின் கிட்ட கார்லேருந்து மீதி 3 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் மயக்கமாக இருந்த ஹென்றி கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹென்ரியோட பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்குறப்போ ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்குது. அந்த டிரைவிங் லைசன்ஸை வச்சு படுத்து கிடக்கிறவனோட பேர் ஹென்றி அப்படின்றத ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. ஹென்றி உனக்கு ஒன்றும் ஆகாது, நாங்களாம் உன் கூடவே இருக்கோம் அப்படின்னு ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ஆக்சிடென்ட் நடந்த அந்த இடத்துக்கு நம்ம ஒரு சீனில் பார்த்தோம்ல, ஒரு அம்மா பையனை, அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. அப்போது கீழே அடிபட்டு கிடக்கிற ஹென்ரியை பார்த்த அந்த சின்ன பையன், அம்மா இவர் செத்து போயிடுவாராம்மா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இதே டைலாக தானே நம்ம ஒரு சீனில் இந்த பையன் பேசுகிறதா பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க இல்லையா, இதில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இந்த படத்தில் பார்த்தோமே A to Z எல்லா கேரக்டரும் இங்கே தான் நிற்கிறாங்க. அந்த பிளாக்கி வெயிட்ரஸ்லேருந்து எத்தினா கூட ஒரு கருப்பம் பேசிகிட்டு இருந்ததுலேருந்து அந்த ஒயிலின் ஒரு தாத்தா தூக்குவார், எல்லாமே A to Z ஹீரோயின் கொண்டு 3 பேர் மட்டும்தான் ஹென்ரியோட வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டவங்க. அந்த 3 பேர் தான் இப்போ ஆக்சிடென்ட்டில் செத்து போய் கிடக்குறாங்க. ஒன்று பிளைண்ட் தாத்தா, அவர் தான் ஹென்ரியோட அப்பா. 2வது ஹென்ரியோட அம்மா. 3வது எத்தினா. இப்போ மயக்கத்தில் இருக்க ஹென்றி ஹீரோவை பார்த்து, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ண தப்புனால தான் அந்த 3 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உன்னோட காருக்கு பின்னால் தான் நான் வந்துட்டு இருந்தேன், உன் மேலே எந்த தப்பும் இல்லை, டயர் கிழிச்சிக்கிட்டதுனால கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நீ எந்த தப்பும் பண்ணல, அவங்க 3 பேர் சாவுக்கு காரணம் நீ இல்லை அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. அப்போ ஹென்ரியோட கையில் ஒரு ரிங் இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த ரிங்கை தான் அவன் எத்தினா கிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தான் போல். கடைசி வரைக்கும் அவன் எத்தினாவுக்கு ப்ரப்போஸே பண்ண முடியாமல் சாவ போகிற நிலமையில், நான் பண்ணதுக்கு தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு செத்து போன 3 பேர்கிட்டையும் சாரி கேட்குற மாதிரி கேட்டுட்டு ஹென்றி செத்து போயிடுறான். இப்போ உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். புரியாதவங்களுக்காக நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல ஒரு கார் ஆக்சிடென்ட், அந்த கார் ஆக்சிடென்ட்லேருந்து இப்போ இந்த ட்விஸ்ட்டு வரத்துக்கு முன்னால் வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல சீனு, இது எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே ஹென்ரியோட இமேஜினேஷன். நம்ம ஒரு சீன் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? காரில் எத்தினா யார் கூட பேசிட்டு போயிட்டு இருக்க மாதிரி. அப்போதைக்கு அவள் யார் கூட பேசுகிறா என்ன அப்படின்றது நமக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தோம்ல. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னால் அந்த காரில் எத்தினா வந்திருக்கா. அந்த காரை ஓட்டிகிட்டு வந்ததே ஹென்றி தான். இந்த காரில் இவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் பிளைண்டு தாத்தா, அவர் தான் ஹென்ரியோட அப்பா, அடுத்து ஹென்ரியோட அம்மா.
இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இவனோட இமேஜினேஷனில் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னால் நடந்த சம்பவம் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல அங்கே ஆளில் பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அது ப்ளஸ் அங்கே இருக்கிற ஆளுங்க, இது எல்லாத்தையும் வச்சும் ஒரு கனவு கண்டிருக்கான். இது ஹென்ரியோட கனவுன்றதுனால தான் கனவுல என்ன வேணால் நடக்கும்ல, அதனால தான் ஹீரோவுக்கு ஒரே விஷயம் 2 தடவை 3 தடவை நடக்கிறது அதெல்லாம் நடந்திருக்கு. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பார்ல, காரில் இந்த மீதி 3 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு. இதை மயக்கத்திலே காதில் வாங்கின ஹென்றி அவனோட அம்மா அப்பா செத்து போனதா இமேஜினேஷனில் அவன் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான். ப்ளஸ் அவங்க அம்மா அப்பா சாவுக்கு காரணம் இவன் தான் அப்படின்றதுனால தான் நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் சாவணும் அப்படின்னு இவனோட இமேஜினேஷனில் நினச்சிருப்பான். ஸோ ஆக மொத்தம் ஸ்டார்டிங் டு எண்டு எல்லாமே இவனோட இமேஜினேஷன். ஐயோ, எண்டு இவனோட இமேஜினேஷன் இல்லை, அந்த ட்விஸ்ட் வரதுக்கு முன்னால் வரைக்கும் இவனோட இமேஜினேஷன். நான் மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கானுங்கல்ல. அதுக்கப்புறம் ஹென்றி செத்து போயிடுறான். செத்து போன டெட் பாடியை போலீஸ்காரங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் லிங்கே இல்லைன்னு சொல்லியிருந்தோம்ல, இப்போதான் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்களே. ஸோ ஹீரோயினை பார்த்து, இந்த ஆக்சிடென்ட்டை நான் பார்த்ததுலேருந்து நைட்டு எனக்கு தூக்கம் வராது, வாங்க 2 பேரும் போய் காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹீரோயினும் சரி போகலாம் அப்படின்னு ஒத்துக்கிறா. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்தாலும் வரலாம். இதோட படத்தோட கதையை முடிக்கிறானுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நம்புறேன். அடுத்து ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.